friends, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா நான் இங்கிலீஷ் ரீடிங் கத்துக்கிறேன் எழுதுறதுக்கும் கத்துக்கிறேன் ஆனா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 5 வவல்ஸ் எழுத்துக்களோட ஷார்ட் சவுண்ட் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கு சோ எந்த இடத்துல ஷார்ட் சவுண்ட் வரும் இந்த இடத்துல இந்த வவல்க்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும்ன்றதே எனக்கு டவுட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இதுல நம்ம முக்கியமான 2 ரூல்ஸ் பார்க்க போறோம் and இத நீங்க ரூல்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல ஷார்ட்டா டிப்ஸ்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சோ வாங்க அது என்ன அப்படின்றதையும் அதுக்கான வார்த்தைகள் எப்படி வருது அப்படின்றதையும் இந்த வீடியோல டீடைலா கத்துக்கலாம் சோ இன்னைக்கான லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இது ரூல்னே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் சிலபிள் வேர்ட்ஸ்ல தான் இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும் ஓகேங்களா அதாவது டிஜிஇ இந்த காம்பினேஷன்ல அந்த வார்த்தை முடியுது இல்லனா லாஸ்ட்ல கூட நமக்கு ஒரு 2 எழுத்து 3 எழுத்து வந்து வரலாம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதோட சவுண்ட் நம்ம எப்படி படிப்போம்னா இஜ் அதாவது एक्चुअली முன்னாடி ட் சவுண்ட் இருக்கனால டிஜ் அப்படினு வராது இஜ் சவுண்ட் தான் படிப்போம் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜே ஓட சவுண்ட் தான் இஜ் இல்லையா சோ அந்த இஜ் சவுண்ட் தான் இங்க கொடுப்போம் இதுல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இஜ் சவுண்ட்ன்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய வவல் வந்து ஷார்ட் சவுண்ட்ல வரும் ஓகேங்களா சோ ஷார்ட் சவுண்ட் நீங்க அந்த வவலுக்கு கொடுக்கணும் சோ அதுதான் இதோட ரூல் ஓகேங்களா சோ ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிஜிஇ இந்த காம்பினேஷன் வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் ஜ் சவுண்ட் நம்ம கொடுக்கணும் அந்த இஜ் சவுண்டுக்கு முன்னாடி டிஜிஇ இந்த காம்பினேஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய வவல்ஸ்க்கு ஷார்ட் வவல் சவுண்ட் வந்து கொடுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க பார்த்தா எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இங்க இ அதுக்கு அப்புறம் டிஜிஇ ன்னு வருது இல்லையா சோ இந்த டிஜிஇ க்கு இஜ்ங்கற சவுண்ட் வந்துருச்சு இப்போ இந்த ஈ க்கு நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு தேவையே இல்ல ஏனா நமக்கு டிஜிஇ க்கு முன்னாடி வரக்கூடிய வவலுக்கு ஷார்ட் சவுண்ட் இல்லையா அப்ப ஈ ஓட ஷார்ட் சவுண்ட் என்னது ஏ சோ இந்த வார்த்தையை நம்ம எப்படி படிக்கணும்னா எட்ஜ் சோ இங்க வந்து ட்ன்ற சவுண்ட் இருக்கும் அத அழுத்தி படிக்க மாட்டோம் எட்ஜ் ஓகேங்களா சோ அடுத்து பாருங்க ஜ்ன்ற சவுண்ட் வந்துருச்சு எல்லோட சவுண்ட் என்னது இல்லன்ற சவுண்ட் இங்க ஈ க்கு என்ன சவுண்ட் வரும் டி க்கு முன்னாடி வருது டிஜிஇ அதுக்கு முன்னாடி வர்ற ஈ க்கு என்ன சவுண்ட் ஏ சவுண்ட் அப்ப இது எப்படி படிக்கணும்னா லெட்ஜ் ஓகே அதே மாதிரி அடுத்து பாருங்க யூ வந்திருக்கு சோ யூ ஓட ஷார்ட் சவுண்ட் என்னது ஆங்கற சவுண்ட் அப்போ ஜட்ஜ் ஓகே அடுத்து இங்க பாருங்க இங்க என்ன வரும் ஓ ஓட சவுண்ட் ஓங்கற சவுண்ட் அப்போ லாட்ஜ் அப்படினு படிக்கணும் அடுத்து ஐ ஓட ஷார்ட் சவுண்ட் என்னது ஈங்கற சவுண்ட் அப்ப எப்படி படிக்கணும் ரிட்ஜ் ஓகே சோ அடுத்து பாருங்க பிஆர் ஆர் பிளென்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா அப்ப இங்க இத எப்படி படிக்கணும் பிர் அப்படினு படிக்கணும் ஐயோட சவுண்ட் என்னது ஷார்ட் சவுண்ட் இ அப்போ பிரிட்ஜ் சோ இங்க என்ன சவுண்ட் வரும் ஏ சவுண்ட் ஹெட்ஜ் அடுத்து யூ ஓட சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் என்னது ஆங்கற சவுண்ட் அப்போ இஃப் ஃபட்ஜ் அடுத்து ஃபிர் முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஆர் பிளென்ஸ் சோ ஃபிர் கிர் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா சோ அதுக்கு தான் நம்ம இந்த ஆர் பிளென்ஸ் எல் பிளென்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறது இப்போ இது ஃபிர் இ ஐக்கு என்ன சவுண்ட் ஈங்கற சவுண்ட் அப்போ ஃபிர் இ ஃப்ரிட்ஜ் இங்க ஈக்கு ஏ சவுண்ட் வரும் யூ ஏ வெட்ஜ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஏக்கு என்ன சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் ஆங்கற சவுண்ட் அப்போ பேட்ஜ் சோ இங்க பாருங்க இங்க 2 ஆர் வருது அடுத்து ஐ வருது அப்போ ஐக்கு என்ன சவுண்ட் இங்க ஈங்கற சவுண்ட் porridge ஓகே சோ இதுல ஃபர்ஸ்ட் ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஒன் சிலபிள் வேர்ட்ஸ்ல டிஜிஇ இந்த காம்பினேஷன்ல இஜ்ன்ற சவுண்ட்ல வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்க வவல்ஸ் என்னது ஷார்ட் வவல் சவுண்ட்ல வரும் ஓகே சோ அடுத்த ரூல் வந்து பார்த்தோம்னா டிசிஹெச் சோ இதுல வந்து நமக்கு சேம் நம்ம முன்னாடி பார்த்த அதே மாதிரி தான் டிசிஹெச் இந்த காம்பினேஷன்ல வந்துச்சுன்னா இச் அப்படின்ற சவுண்ட் இட்ச்சின்னு படிக்க மாட்டோம் இச்
இந்த டி வந்து சைலண்ட்டாக வரும். ஓகே, இச். அப்போது இங்கேயும் நமக்கு என்னது, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வவலுக்கு ஷார்ட் சவுண்டு தான் வரும். எக்ஸாம்பிள், கு ஆ, கேட்ச், கேட்ச், கேட்ச். இஃப், ஏ, ஃபே, இச், ஃபெச், ஃபெச். ஸ்ட், ஸ்ட். இங்கே என்ன சவுண்டு வரும், இ, இச், ஸ்டிச், ஸ்டிச். ப, இ, பி, இச், pitch, pitch. Ew, e, we, itch, which, which. ஸோ இங்கே இ சவுண்டு. அடுத்தது பாருங்க, ஸ்கு, ஸ்கு, ஸ்கு. ஏ, ஸ்கெச், ஸ்கெச், ஸ்கெச். இ, இச், இச். ஐயோட சவுண்டும் ஈன்னு வரனால இச்சி, இச்சி. அடுத்தது ஸ்கு, ஸ்கு. ர், ஆ, ர, ஸ்க்ரா, இச், ஸ்க்ராச், ஸ்க்ராச். லாஸ்ட் ஒன் ஐக்கு இ சவுண்டு. அப்போ இஸ், இவ், சிவ், இச், ஸ்விட்ச், ஸ்விட்ச். ஓகே, அப்போது டிசிஹெச் ஒன் சிலபிள் வேர்ட்ஸில் வரும்போது முன்னாடி வரக்கூடிய வவல்ஸ்க்கு நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும், ஷார்ட் சவுண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நமக்கு இங்கே வர ஐக்கோ ஈக்கோ லாங் சவுண்டு வருமா ஷார்ட் சவுண்டு வருமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த 2 ரூல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன் சிலபிள் வேர்ட்ஸில் நமக்கு ஈஸியாக நம்ம முன்னாடி வரக்கூடிய வவலுக்கு ஷார்ட் சவுண்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ரீடிங் பண்ணலாம். அதே மாதிரி எழுதுறதுக்கும் உங்களுக்கு அந்த சவுண்ட் கன்ஃபியூஷன் வந்து வராது. ஸோ இந்த 2 ரூலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த காம்பினேஷனில் வரக்கூடிய வேர்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இல்லை நீங்கள் சொன்ன ரூல் வந்து இந்த வார்த்தைக்கு மேட்ச் ஆகலை, இது எப்படி படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னாலும் அது என்ன வார்த்தை அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய இம்பார்ட்டண்டான ஈஸியான ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதையும் நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் மேக்ஸிமம் இந்த இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்க்கு தான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இது வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் வந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கான வீடியோஸ் இருக்குது, பார்த்து நீங்களும் உங்களோட இங்கிலீஷோட ரீடிங்கையும் ரைட்டிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களோட கிட்ஸுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்னாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.